கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாட்ச்மேன்ஸ் டெம்பர் சேனல் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆவிக்குரிய விழிப்புணர்வு அப்படின்ற தொடரிலே நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பானது வேத விளக்கத்தின்படி எழுப்புதல் அப்படின்னா என்ன என்பதை குறித்து. எழுப்புதல் அதாவது ரிவைவல், இதை குறித்து தெரியாத கிறிஸ்தவர்களே இந்த காலகட்டத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இதை பற்றி பேசாத கிறிஸ்தவர்கள் இல்லை, இதை பற்றி விவாதிக்காத திருச்சபைகளும் இந்த காலகட்டங்களே மிகவும் அரிது இல்லையா? அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு கான்செப்ட் தான். அதுவும் குறிப்பாக பெந்தேகோஸ்தே திருச்சபையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை குறித்ததான ஒரு பாரம் இல்லாத திருச்சபைகளை இந்த காலகட்டங்கள் நம்ம பார்ப்பது ரொம்ப கம்மி. ஏன்னா எழுப்புதல் எங்கள் சபையிலே ரொம்ப முக்கியம், எழுப்புதல் எங்கள் விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சபைகள் இந்த காலகட்டங்களில் அநேகமாக இருக்கிறது. அதனால தான் அநேக இடங்கள் நம்மளால் என்ன பார்க்க முடியுதுன்னு பார்த்தோம்னா, எழுப்புதல் முகாம்கள் அமைக்கப்படுகிறதையும் நம்மால் தெளிவாய் பார்க்க முடியும். எழுப்புதல் முகாம், எழுப்புதல் மீட்டிங், அதுவும் குறிப்பாக இளைஞர் எழுப்புதல் முகாம் என்று இளைஞர்களுக்கென்று பிரத்யேகமான எழுப்புதல் முகாம்கள் அநேக இடங்களிலே அமைக்கப்பட்டு இதற்காக அதிகமான எஃபர்ட்டை இன்னைக்கு திருச்சபைகள் இதில் செலவிடுவதை நம்மால் தெளிவாய் பார்க்க முடியுது. அதனால எழுப்புதல் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனாலும் எழுப்புதல் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, இந்த எழுப்புதல் முகாம்கள் மூலமாக நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம், நம்ம சபைகளில் எழுப்புதல் வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோமே, அப்போ எழுப்புதல் இந்த சபைக்கு வருகிறது, எழுப்புதல் நம்ம விசுவாசிகள் வாழ்க்கையில் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி வேதத்திலிருந்து நம்மளால் தெளிவாக கண்டுகொள்ள முடிகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அநேக வேளைகளிலே இதை குறித்ததான ஒரு மாறுபாடான கருத்துக்கள் இருப்பதை நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. அநேகம் பேர் சொல்லுவாங்க, எழுப்புதல் அப்படின்னா ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது, அந்நிய பாஷையில பேசுவது, தீர்க்க தரிசனம் உரைப்பது, விஷன்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே கண்டிப்பாக எழுப்புதல் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சில டெஃபினேஷன் நம்ம அநேக இடங்களில் கேட்டிருப்போம். ஆனால் இது மாத்திரம் தான் எழுப்புதலா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காரியங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் அசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் இதெல்லாம் செய்கிறாங்களே, அப்போ இதெல்லாம் தான் உண்மையான எழுப்புதலா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்பாக முன்வைக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு குழப்பம் நிலவுவதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது இல்லையா? அப்போது நமக்கு என்ன தெளிவாக தெரியணும் அப்படின்னா, நம் வேதத்திலிருந்து படிக்கும் பொழுது எழுப்புதல் ஒரு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங், ரிவைவல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு தெளிவான விளக்கம் ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது இந்த காலகட்டங்களில் மிகவும் முக்கியமாக இருக்கின்றபடியினாலே இதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அப்போ எழுப்புதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு லைனில் ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, எழுப்புதல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்றபடி, நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு ஏற்றபடி கனி கொடுக்கும்படியாய் நம் வாழ்க்கையை எந்த இடத்துல மாற்றம் ஏற்படுகிறதோ அதுதான் உண்மையான எழுப்புதல் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது மற்றதெல்லாம் எழுப்புதல் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் தான். ஆனால் அது மாத்திரம் எழுப்புதல் அல்ல, அவைகளோடு சேர்ந்து ஆவியின் வரங்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கும்படியாக தேவனுக்கு உகந்த வண்ணமாய் நம் வாழ்க்கை மாற்றம் ஏற்படுகிறதா, தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதா என்பதுதான் உண்மையான எழுப்புதலின் அடையாளம். இதை நாம் எப்படி வேதத்திலிருந்து தெரிந்து கொள்வது? வாருங்கள் இந்த காணொளிக்குள்ளே செல்லலாம். யோவான் 8வது அதிகாரத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்திலே கொண்டு வராங்க. அந்த பெண்ணை ஏன் இவங்க இயேசுவினிடத்தில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் பிடிக்கப்பட்டவங்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறது என்று நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்படி கையும் மையுமாய் பிடிப்பட்ட இந்த பெண்ணை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தா இவரோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு இயேசுவின் மீது குற்றம் சுமத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டில் இவங்க என்ன பண்றாங்க, இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இந்த பெண்ணை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ இயேசுவினிடத்தில் அவங்க கேட்குறாங்க, இந்த பெண்ணை நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அவங்களுக்கு உடனே பதில் கொடுக்கவில்லை. மாறாக அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா, கீழே குனிஞ்சு
மண்ணில் அவர் என்ன பண்ணுறார், விரலால் எழுதி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் இவரை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் அவளை நிமிர்ந்து பார்த்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், உங்களில் யார்கிட்ட பாவம் இல்லையோ அவன் முதலில் அந்த பெண் மீது கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே குனிஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சார், விரலால் எழுத ஆரம்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே இந்த இடத்துல நம்ம என்ன தெளிவாக பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க இருந்த அந்த வேத பாரகரும் பரிசேயரும் தங்களுடைய மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, யாருமே அந்த பெண் மீது கல்லை எறிய துணியாதபடி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அந்த கல்லை கீழே போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஈவெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பரிசேயரும் இந்த வேத பாரகரும் என்ன ஒரு மனப்பாங்கில் அங்கே வராங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா வேதத்தில் ஆரம்பத்திலேருந்து இதை குறித்து நம்ம தெளிவாக பார்த்துருக்கிறோம் இல்லையா. அவருடைய மனப்பாங்கு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுய நீதியினாலே நிரம்பினவர்களாய் இந்த பெண்ணை நம்ம எப்படி பிடிச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இவளை நியாயம் தீர்த்து இவள் மீது என்ன பண்ணணும், ஆக்கினைக்கு உட்படுத்தி இவளை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை வெறியோடு தான் அவங்க அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சுயநீதினால் நிரம்பி இருக்கின்ற எந்த ஒரு மனுஷனும் அவனிடத்துல என்ன இருக்காதுன்னா, இரக்கமோ ஒரு கிருபையோ அவனிடத்துல காணப்படாது என்று வேதத்திலிருந்து நமக்கு தெரிகிறது இல்லையா. அப்போது இவங்க அப்படி ஒரு மூர்க்கத்தோடு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை இயேசுனிடத்துல கொண்டு வராங்க. ஒருவேளை இயேசு வேற மாதிரி ஏதாவது சொன்னால் அவர் மீதும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குற்றத்தை சுமத்தலாம் என்றதான் அவங்களுடைய எண்ணப்பாடு. ஆனால் இயேசு இந்த வார்த்தையை அவரிடத்துல சொன்ன உடனேயே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அவர்களில் யாருமே அந்த கல்லை எரிய துணியாதவர்களாய் அந்த கல்லை கீழே போட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாங்க. இப்போ இயேசு நிமிர்ந்த அந்த பெண்ணை பார்க்கிறார். பார்த்துட்டு எங்கம்மா இங்கே இருந்தவங்கலாம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அவங்க எல்லாரும் கல்லை போட்டு கிளம்பி போயிட்டாங்க, அவங்க யாரும் என்னை என்ன பண்ணலை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணிடத்தில் சொல்லி இயேசு அனுப்புகிறதாய் பார்க்கிறோம். இந்த பேசேஜில் நமக்கு தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 விஷயம் நம்ம தெளிவாக கவனிக்கணும். முதலாவதாக, கொலைவெறியோடு சுயநீதியிலே உந்தப்பட்டவர்களாய் வந்த மனுஷங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, மனசாட்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கடிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, இங்கே இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட இந்த பெண்மணியுடைய வாழ்க்கையிலும் இயேசு என்ன செய்கிறாரு, நீ போய் இனி பாவம் செய்யாது என்று அனுப்பும் பொழுது அவளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நம்மால் தெளிவாக இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ரிவைவல். இங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளதா இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தை ஒரு இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்திலே கல்லான இருதயமும் குத்தப்பட்டு அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, மனமாற்றம் ஏற்படுகிறது, வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நம்மால் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமை நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, தேவனால் உந்தப்பட்டு நம் வாழ்க்கையிலே அனாவசியமான வார்த்தைகளை பேசாதபடி தேவனுக்கு உகந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை தேவன் விரும்பும் மனமே நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தை ஒன்றும் கீழே விழாதபடி அந்த வார்த்தை கிரியை செய்யும் வார்த்தையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதே மாதிரிதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சாமுவேலை பற்றின ஒரு சாட்சியம் இருக்கிறது. சாமுவேல் பேசின ஒரு வார்த்தை கூட தரையில வீணாய் விழுகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பேசின ஒரு வார்த்தைக்கும் ஒரு வெயிட் இருந்தது, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்தது என்று வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு ரிவைவல். இப்போ ரிவைவல் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா என்னன்னா, ஆவின் வரங்களிலே செயல்படுகின்றதை வெளியரங்கமாய் பார்ப்பது ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒரு மாற்றம், அந்த மனமாற்றம் எப்படி இருக்க வேண்டும், ஆவியின் கனி கொடுக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை பழைய பாவம் தொலைந்து போய் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கும்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய அந்த இடத்துல ரிவைவல் இருப்பது என்பது அரிதான ஒரு காரியம். அப்போ இதோடைய கண்டினியூஷன் நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மாம்சத்திலே இதே ஒரு விஷயத்த பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம விளக்கத்தில் பண்ணலாம். ஏன்னா ஆவியிலே உந்தப்பட்டு பேசுவதற்கும் முழுமையாய் மாம்சத்திலே நாம் செயல்படுறதற்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் ரிவைவல் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. அப்போ முழுமையாய் மாம்சத்திலே பேசுகின்றதுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வேதத்திலிருந்து இப்போ பார்ப்போம். இயேசுவை குற்றம் சுமத்தும்படியாக பிலாத்துவிற்கு முன்பாக கொண்டு போய் விட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, பிலாத்துவால் சிலுவையில் அறையத்தக்கதான ஒரு பாவம் ஒன்றையும் இயேசுவினிடத்தில் அவனால் காண முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட என்னன்னு கேட்டோம்னா, பிலாத்துடைய மனைவியின் மூலமாகவும் ஆண்டவர் பிலாத்துவினிடத்தில் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏனால் இயேசுவின் நிமித்தமாக அவனுடைய மனைவி சொப்பனத்திலே அநேக காரியத்தை பார்த்தபடியினாலே
பிலாத்துவிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதனால் பிலாத்துவுக்கு இயேசுவை சிலுவையில் அறையும்படியான ஆக்கினைக்குள்ளாக அவரை தீர்ப்பதற்கு மனதில்லாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிலாத்து கேட்குறாரு மக்களை பார்த்து, இவன் இடத்துல நான் என்ன பண்ணலை, சிலுவையில் அறையத்தக்கதாக ஒரு பாவத்தையும் நான் பார்க்கல, நாங்கள் எதுக்கு இவனை சிலுவை அறையும்படியாக நான் ஒரு ஆணை இட வேண்டும், நான் ரிலீஸ் பண்ணிட்டோமான்னு கேட்கும்போது அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் என்ன கத்துறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நீ என்ன பண்ணு, பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஒரு மனப்பாடோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கத்தினதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல நல்லா தெளிவாய் பார்க்க முடியும், அந்த நாட்டில் இருந்த ஒரு ரோம கவர்னர், ஒரு ஆளுநர் அந்த இடத்துல சொல்கிறாரு, இவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியான ஒரு சாட்சியை கூட உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, நான் எதுக்கு இதை செய்யணும்னு கேட்கும்போது, கொலைவெறியால் சுயநீதியால் நிரம்பி அந்த இடத்துல வந்திருக்கிற மக்கள் எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தில் மாற்றமே வருகிறது இல்லை. ஏன்னா என்னதான் பிலாத்து கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டால் கூட அந்த மனசு அந்த இடத்துல மாறவே இல்லை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மூர்க்கத்தோடு செய்யும்படியாக அந்த ஜனங்கள் கத்தினார்கள் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுமையாய் மாம்சத்திலே சில காரியங்களை செய்வதற்கும் ஆவியானவரால் உந்தப்பட்டு தேவனுடைய வார்த்தையை ஆவியோடும் உண்மையோடும் பேசுவதற்கும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ எந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது, கண்டித்துணர்த்தும்படியான தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அங்கே இருக்கின்றவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ, அந்த இடத்துல கண்டிப்பாய் எழுப்புதல் இருக்கிறது என்று நமக்கு தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே எக்ஸாம்பிள்ல தான் இயேசுனுடைய சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர்களும் இதே டெம்ப்ளேட்ல தான் அவங்களும் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்றதும் நமக்கு வேதத்திலிருந்து தெளிவாய் தெரிகிறது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெந்தைக்கோஸ்து நாளை பற்றி நம்மளால் படிக்க முடியும். பெந்தைக்கோஸ்து நாளை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேல் அறையிலே கூடியிருந்த தேவனுடைய ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்று வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரிகிறது என்னன்னு பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அங்கே இருந்த அந்த அப்போஸ்தலர்களும் சரி, அங்கே ஆவியால் நிறைக்கப்பட்டவர்களும் சரி, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நம்மளால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஏன்னா அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கன்னா, பயந்து அஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறமேல நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அவங்க வெளியரங்கமாக எங்கேயுமே அவங்களால என்ன பண்ண முடியும், தைரியமாக போக முடியல. ஏன்னா என்ன நமக்கு நடக்குமோ என்ற பயத்தில் அவங்க வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மறைந்து மறைந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது ஆவியானவர் வந்த உடனேயே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாய் அவர்களுக்குள்ளாக என்ன வருது, ஒரு தைரியம் வருகிறது. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு தைரியம் வந்து அவர்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்பட்டதை நம்மால் இந்த இடத்துல தெளிவாய் பார்க்க முடியுது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்நிய பாஷையிலே பேச தொடங்கினார்கள் என்று இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த இடத்தை சுற்றி கூடியிருந்த பல தேசங்களிலும் இருந்து பல மொழிகளையும் அறிந்திருந்த மக்கள் அங்க இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வியப்பு வருகிறது இல்லையா? என்ன இவ்வளவு அருமையான தேவனை மகிமைப்படுத்தும்படியான வார்த்தைகளை இவங்க எங்களுடைய பாஷையிலே இவங்க பேசுறாங்களே, இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை வியப்பாய் பார்த்தார்கள் சொல்லி வேதம் அந்த இடத்துல சொல்லுகிறது. சிலர் ஒருவேளை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இவங்க என்ன பண்றாங்க, காலையிலேயே மது அருந்திட்டு என்ன பண்றாங்க, உளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசினாலும் கூட அநேக மக்களுக்கு அந்த இடத்துல ஒரு வியப்பு இருந்ததை நமக்கு வேதம் பதிவிடுகிறது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காரியம் முடிஞ்ச உடனே பேதுரு மற்ற அப்போஸ்தலரோடு கூட எழுந்து இந்த ஜனங்கள் இடத்துல என்ன பண்றாரு, பேச தொடங்குகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்குகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எந்த ஜனங்களை கண்டு பயந்தார்களோ, எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க அவர்கள் நடுங்கி இருந்தார்களோ, அந்த இடத்துல தைரியமாய் இயேசுவை குறித்தான ஒரு சாட்சியை அந்த இடத்துல பகிர்வதற்கு அவர்கள் தைரியமாய் எழும்பி நின்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அதிகாரத்தோட கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லோரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த நாளிலே தேவனுடைய சபையிலே 3000 பேர் சேர்ந்தார்கள் என்று அந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் காட்டி கொடுக்கிறது. இதுதான் ரிவைவல் இல்லையா? ரிவைவல் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் கண்டிப்பாக முக்கியம் இல்லையா? ஆவியானவர் நம் மீது வரும் பொழுது அவருடைய வரங்கள் நம் வாழ்க்கையிலே செயல்படுகிறது, வெளியரங்கமாய் தெரிய வேண்டியது கண்டிப்பாக முக்கியம். ஆனால் அதோடு கூட சேர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும். அந்த வேத பகுதியில் நம்ம தானே பார்க்கிறோம். ஆமாம், தேவ ஆவியானவர் வரும் பொழுது அந்த வரம் செயல்படுகிறது தெளிவாய் தெரிகிறது. ஆனாலும் கூட அங்கே இருக்கின்ற ஜனங்கள் இடத்திலே தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் கடந்து போய் கல்லான அந்த இருதயங்களை உடைத்து அது குத்தி அவருடைய வாழ்க்கையை
மாற்றியதை நம்மால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. அங்கிருந்த ஜனங்கள் எல்லோரும், இதற்கு முன்பாக இயேசுவை சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்த அந்த ஜனங்கள் எல்லோரும் இப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்று வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு ரிவைவல். அப்போ ரிவைவல் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக ஆவியானுடைய வரங்கள் அந்த இடத்துல செயல்பட வேண்டும். அதோடு கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அப்போ இருந்த மாதிரி தான் இன்னும் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சபையில் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. சபைக்கு நாங்கள் போகிறோம், ஆராதிக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? தேவனை ஒரு மனமாய் கூடி ஆராதிக்கிறோம். ஆனால் சபையை விட்டு வெளில வந்தோன்னு பார்த்தா எங்களுடைய வாழ்க்கை எங்கே போயிருது? பேக் டு ஸ்கொயர் ஒன். நாங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ, எப்படி சபைக்குள்ளே உள்ளே போனோமோ அதே மாதிரி வெளியில் வரும்போதும் ஒப்பு சப்பு இல்லாமல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக நமக்கு தெளிவாய் தெரியுது. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் இருக்கின்ற இடத்துலையும் சரி, ரிவைவல் அதாவது எழுப்புதல் இல்லை என்று நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எழுப்புதல் அப்படின்றது ஒரு இடத்துல கூடி இருக்கும் பொழுது, நாம் தேவனை பாடி ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல மாத்திரம் ஆவியானவர் செயல்படுகின்றது. ரிவைவல் இல்லை. ரிவைவல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் ஏற்பட்டு நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஆவியின் கனி நம் வாழ்க்கையிலே செயல்படும் வண்ணமாய் இங்கே இருக்குது இல்லையா? இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறோமே, இதுதான் ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி, ஆவியானவருடைய குணாதிசயங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? இது எல்லாமே நம் வாழ்க்கையில் காணப்படணும். ஒன்று இருந்துட்டு ஒன்று இல்லைனா கூட அந்த இடத்துல அசுத்தம் காணப்படுகிறது. அப்போது இவைகள் நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக காணப்படும்படியாய் நம் வாழ்க்கை மாறிடுச்சா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். இதெல்லாம் இல்லை, ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது இப்படி இருப்போம், ஆனால் வெளியில் வரும்போது நம் வாழ்க்கை வேறு வண்ணமாக இருக்கிறது, என்னுடைய சாட்சி வேறு வண்ணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எழுப்புதலின் அடையாளம் அல்ல. எழுப்புதலை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். எழுப்புதல் வந்த மனிதர்கள் வாழ்க்கையில் மாற்றப்பட்டார்கள். ரிவைவல் யாருடைய வாழ்க்கையில் வந்துச்சோ அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே யூட்டர்னாக திரும்பி ஆண்டவரிடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்றுதான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். பவுல் தான் ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா பிதாக்களுடைய பாரம்பரியத்தில் மீது இருந்த வைராக்கியத்தின் நிமித்தமாய் தேவனுடைய சபையை நிந்தித்த பவுல், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில் இடைப்பட்ட உடனே அவருடைய வாழ்க்கை என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எந்த சபையை அவர் நிந்தித்தாரோ, எந்த சபையை அவர் துன்பப்படுத்தினாரோ அந்த சபையை கட்டும்படியாக தன்னுடைய வாழ்க்கையும் கூட என்ன பண்ணுறாருன்னா ஜீவ பலியாய் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று எழும்பி அவர் நின்னார். அதனால தான் நம்ம முக்காவாசியான புதிய ஏற்பாட்டை பவுல் எழுதும்படியாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது இதுதான் உண்மையான ஒரு எழுப்புதல். எழுப்புதல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு மனம் புதிதாக்கப்படுதல் கண்டிப்பாக இருக்கணும். அதான் ரினியூவல் ஆஃப் மைண்ட்ஸ்ன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய சிந்தை முன்பு இருந்ததை விட இப்போ வேற மாதிரி மாறி இருக்கணும். எந்த காரியத்திற்கு நான் மூர்க்கமாய் முன்னாடி எழும்பி நிற்பனோ அந்த இடத்துல என்னால் சமாதானமாக இருக்க முடியுதா? தேவனிடத்திலிருந்து வருகின்ற சாந்த குணம் இடத்துல காணப்படுகிறதா என்று நம்ம தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் இச்சையில் நம்ம மாட்டி இருந்தோமா? இன்றைக்கு அந்த இச்சையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சா நம்ம பார்க்க வேண்டும். இது எதுலேருந்துமே எனக்கு விடுதலை முழுசாக கிடைக்கல. ஆனால் நான் ஒரு இடத்துல போகும்போது என்ன பண்ணுறேன்? ஆவியினால் உந்தப்பட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஆவியின் வரங்கள் இடத்துல செயல்படுகிறது. அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணுறேன்? தண்ணி ஊற்றப்பட்ட நெருப்பாய் அப்படியே அமர்ந்து போயிடுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எழுப்புதல் அல்ல. உண்மையான எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். உண்மையான எழுப்புதல் ஆவியின் கனி நம் வாழ்க்கையில் காணப்படும்படியாய், ஆவியானவருடைய குணாதிசயம் நம் வாழ்க்கையில் காணப்படும்படியாய், அது பரிசுத்தமாய் நம் வாழ்க்கையை மாற்றும். உண்மையான எழுப்புதல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு இவனோட வாழ்க்கை முன்னாடி இப்படி இருந்தது, இன்னைக்கு இது வேற மாதிரி இருக்கு என்று நம்மை குறித்ததான சாட்சி பருவது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து நம்முடைய ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாய் நம் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ரிவைவல். அது இல்லாமல் ஒரு பகுதி மாற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு, இன்னொரு பகுதி இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை இன்னும் ஒரு காணொளியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிறிஸ்துவிலே உங்களுடைய சகோதரன் ஜோயல்.